திரேக கடவுள் தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கே தோற்றியும் புகழ்ச்சியும் ஆட்சியும் உண்டாவதாக. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மூவொரு கடவுளின் ஒப்பற்ற திருப்பெயரில் அன்பான வாழ்த்துதல்களையும் தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பெருந்தொற்று காலங்களில் மீண்டும் கதவடைப்பு அறிவிக்கப்பட்டு ஞாயிறு வழிபாடுகளுக்கு நமக்கு வாய்ப்பில்லாமல் இல்லங்களிலே இருந்து இந்த காணொளி வழியாக இணையதளத்திலே வழிபாடு நமக்கு வழங்கப்படுவதும், இதில் நாம் இருக்கிற இடங்களிலிருந்து பங்கேற்கவும் இந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இணையதளத்தின் வழியாக இந்த வார வழிபாட்டிலே பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே சிறப்பாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். இயற்கை அனைத்தையும் அழகுற படைத்து வாழ்வை தாங்குவதற்காக வழங்கிய ஆண்டவரை நன்றியோடு கூட போற்றுவோம். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் கூட, குறிப்பாக கடவுள் கொடுத்த இயற்கை வளங்களின் வழியாக நமக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகின்ற, உணவை வழங்குகின்ற விவசாய பெருங்குடி மக்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கால்நடைகள், இவை அனைத்திற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வழிபாட்டிற்கு துவக்கமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமாகிய இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, ஓய்வு நாளின் இந்த வழிபாட்டுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாரத்தின் முதலாம் நாள் உம்மை அண்டி வந்த சீடர்களை நீர் உயிர்த்தெழுதலின் பிரசன்னத்தினாலே மகிழ்ச்சியூட்டினீர். அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீர். உம்முடைய காயங்களை அவர்களுக்கு காண்பித்தீர். உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய சமாதானத்தையும் உமது தூய ஆவியரின் வாழ்த்துதலையும் நிறைவையும் அவர்களுக்கு தந்தருளி உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற உறவிலே அவர்களை உறுதிப்படுத்தினீர். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வாரத்தின் முதலாம் நாள் வழிபாட்டிற்காக நாங்கள் காணொளி வழியாக கூடி வர நீர் பாராட்டின கிருபைக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த கொரோனா பெருந்தொற்றினுடைய வீரியம் சற்று வேகமாக பரவி வருகின்ற சூழ்நிலையிலே நாங்கள் நேரடியாக ஆலயத்திலே கூடி வந்து உம்மை தொழுவதற்கான வாய்ப்பை இழந்திருந்தாலும், சூழல் கருதி ஆண்டவரே, இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் இயல்பாக நேரடியாக கூடி வர இயலவில்லை என்றாலும், நாங்கள் மனதிலும் ஆவிக்குரிய நிலையிலும் பல இடங்களில் சிதறியிருந்தாலும் உமக்குள்ளாக, உம்முடைய தூய ஆவியானுடைய அருளுக்குள்ளாக ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு இந்த வழிபாட்டிலே பங்கேற்க எங்களை ஒப்படைக்கின்றோம். தூய ஆவியானவர், இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைத்து தாரும். நாங்கள் கேட்கவிருக்கின்ற பாடல்கள், நாங்கள் கேட்கவிருக்கின்ற திருமறை வசனங்கள், நாங்கள் கேட்கவிருக்கின்ற இறைச்செய்தி, நாங்கள் ஏறெடுக்கவிருக்கின்ற மன்றாட்டு அனைத்திலும் உம்முடைய திருப்பெயரை நாங்கள் உணர்ந்து கொள்ள, உம்முடைய நோக்கத்தை உணர்ந்து கொள்ள, உம்முடைய எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்ற, அதற்கான அர்ப்பணிப்பை பெற்றுக்கொள்ள நீர் துணை புரிய வேண்டுமாய் செபிக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய விருப்பங்கள் உமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவரே, அவைகளெல்லாம் நீர் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியே தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல கடவுளே. ஆமேன். நாம் கடவுளை போற்றி அவருடைய திருப்பெயரை மேன்மைப்படுத்தும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 3வது பாமாலை, உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு தோத்திரம் அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம் என்கின்ற பாடல் நமக்காக இசைக்கப்படும் பொழுது நாமும் இருக்கிற இடங்களிலே அந்த பாடலோடு இணைந்து ஆண்டவரை போற்றிடுவோம். உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம் அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். பாவம் நிறைந்த பூமிக்கு இரண்டாம் ஆதாமே போரில் சகாயராய் வந்தார் ஆனேச ஞானமே. முதல் ஆதாமின் பாவத்தால் விழுந்த மாந்தர்தாம் ஜெயிக்க துணையாயினார் ஞான அன்பிதான். மானிட பாவம் மாறவே அருளை பார்க்கிலும் சிறந்த ஏது தாம் என்றே ஈந்தாரே தம்மையும். மானிடனாய் மானிடற்காய் சாத்தானை வென்றாரே மானிடனாய கஸ்தியும் பட்டார் பேரன்பிலே. கெத்செமனேயில் குருசிலும் வேதனை சகித்தார் நாம் அவர் போன்றே சகித்து மரிக்க கற்பித்தார். உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம் அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது தூய நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது தூய ஆவியரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே
கடவுளாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்படைக்கவும் இந்த காணொளி வழியாக கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய பேரருளை நாடி நாம் இருக்கிற இடங்களிலே அமைதியாக நம்முடைய பிழைகளை உணர்வோம். நமது பிழைகளின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோமாக. யாவரும் இணைந்து பொதுவான பாவ அறிக்கையின் மன்றாட்டை ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனதிருவுரை யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக கடவுளிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரருடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிற்கே தோத்திரம் உண்டாவதாக. திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 12 முடிய. ஆமோஸ் 9:5 முதல் 12 முடிய. படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் தொட மண்ணுலகம் பாகாய் உருகுகின்றது. அதில் வாழ்வோர் அனைவரும் புலம்புகின்றனர். நாடு முழுவதும் நைல் நதியின் வெள்ளமென சுழற்றி எறியப்படுகின்றது. எகிப்து நாட்டின் நைல் நதி போல் அலைக்கழிக்கப்பட்டு அடங்குகின்றது.
அவர் வானத்தில் தம் மேலறைகளை கட்டுகின்றார். வானின் வளைவை நிலத்தில் அடித்தளமிட்டு நாட்டுகின்றார். கடல்களின் நீரை முகர்ந்தெடுத்து நிலத்தின் மேல் பொழிகின்றார். ஆண்டவர் என்பது அவரது பெயராம். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போன்றவர்கள்தானே. இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டினின்றும் பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் நான் அழைத்து வரவில்லையா என்கிறார் ஆண்டவர். தலைவராகிய ஆண்டவரின் கண்கள் பாவம் செய்யும் அரசை உற்று பார்க்கின்றன. மண்ணுலகில் இராதபடி அதை நான் அழித்து விடுவேன். ஆயினும் யாக்கோபின் வீட்டாரை நான் முற்றிலும் அழிக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். நான் ஆணை பிறப்பிப்பேன். எல்லா மக்களினங்கள் நடுவிலும் இஸ்ரேல் வீட்டாரை சல்லடையில் தானியத்தை சலிப்பது போல சலிக்கப் போகின்றேன். ஆயினும் கோதுமை மணி ஒன்றும் தரையில் விழாது. தீமை எங்களை அணுகாது, எங்கள் மேல் வராது என்று என் மக்களுள் எந்த பாவிகள் கூறுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் வாளால் மடிவார்கள். அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமை ஆக்கிக் கொள்வார்கள் என்கிறார். இதை செயல்படுத்தும் ஆண்டவர். வாசிக்கும்படியான முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் எபேசியர் 4:1 முதல் 6 வரை. எபேசியர் 4:1 முதல் 6 வரை. ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 20 வரை. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 20 வரை. இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார் என்பதே தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே மக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும்
எங்குள்ள அனைவரின் இருதய சிந்தனைகளும் யோசனைகளும் திருமறையை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியும் உம்முடைய பார்வையில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். காணொளி வழியாக நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டுமாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஒரே உடல் ஒரே திருமுழுக்கு என்பதாகும். ஒன் பாடி ஒன் பேப்டிசம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு என்று தலைப்பு கொடுக்கப்பட்டதினாலே திருமுழுக்கை குறித்து சில உண்மைகளை புரிந்து கொண்டு பிறகு இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கத்தை புரிந்து கொண்டு சிந்திக்க என்னோடு பயணிக்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். குழந்தை திருமுழுக்கை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபையின் வழக்கப்படி, திருச்சபையின் ஒழுங்கின்படி நாம் குழந்தை திருமுழுக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கு ஒரு சாக்கிரமந்தாக இருக்கிறது. நம்முடைய சீர்திருத்த திருச்சபைகளிலே 2 சாக்கிரமந்துகளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒன்று திருமுழுக்கு, மற்றொன்று திருவிருந்து. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை 7 சாக்கிரமந்துகளை கொண்டிருக்கிறது. திருமுழுக்கு, திருவிருந்து, எண்ணெய் பூசுதல், திருமணம், பாவ அறிக்கை, அருள்பொழிவு, இறுதி பூசை. இவை 7ஐயும் கத்தோலிக்க திருச்சபை சாக்கிரமந்தாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பின்பு ஏன் சீர்திருத்த திருச்சபையாக நாம் இந்த திருமுழுக்கு, திருவிருந்து என்ற 2ஐ மட்டும் நாம் சாக்கிரமந்தாக வைத்திருக்கிறோம் என்கின்ற கேள்வி நமக்கு எழலாம். நம்முடைய திருச்சபையின் பெரியோர்கள், நம்முடைய திருச்சபையின் மூத்தோர்கள், முன்னோர்கள், இறையியலாளர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2இலும் பங்கேற்றதாலும், இந்த 2ஐயும் செய்யும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டதாலும் இந்த 2ஐ மட்டும் நாம் சாக்கிரமந்தாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே குழந்தை திருமுழுக்கு என்பது திருச்சபையின் பாரம்பரியம், திருச்சபையின் ஒழுங்கு. குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கலாமா என்று யோசித்து குழந்தை திருமுழுக்கை தள்ளி போடுகிறவர்களும் உண்டு. திருச்சபையின் ஒழுங்கின்படி குழந்தையை நான் வளர்க்கிறேன் என்பதாக வாக்குறுதி கொடுத்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார்கள். குழந்தை திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் குழந்தைக்கு பாவத்தை குறித்து அறிவு இல்லை என்றும், குழந்தைக்கு தகுதி இல்லை என்றும், விசுவாசம் இல்லை என்றும் கூறி குழந்தை திருமுழுக்கை யோசித்து பார்க்கிறவர்களும் உண்டு. ஆனால் குழந்தைக்கு தகுதி இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதா என்பது அல்ல. மாறாக திருமுழுக்கிலே கடவுளின் அருள் முந்தி செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு குழந்தை திருமுழுக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் நம்மை ஒருபொழுதும் தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. நம்மை தகுதிப்படுத்துகின்றவர் கடவுள். ஆகவே தகுதி இருந்தால்தான் திருமுழுக்கு, தகுதி பெற்றுக்கொண்டு திருமுழுக்கு என்னும் பொழுது நம்மை நாம் மேன்மையாக வைத்துக்கொள்ள நினைக்கிறோம் என்பது பொருள். சிறு பிள்ளைகளைப் போல நாம் மாற வேண்டுமே ஒழிய அவர்கள் பெரியவர்கள் ஆகும் வரை காத்திருந்து திருமுழுக்கு கொடுப்பது என்பதை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆகவே நாம் குழந்தை திருமுழுக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். முழுக்கா தெளிப்பா என்ற பிரச்சனையும் திருமுழுக்கில் ஏற்படுகிறது. திருமறையில் முழுகி எடுத்ததற்கான ஆதாரமும் இருக்கிறது, தெளித்தலுக்கான ஆதாரமும் இருக்கிறது. ஆகவே முழுகி எடுத்தால்தான் சிறப்பானது,
தெளித்தல்தான் சிறப்பானது என்று நாம் வாதிடுவோம் என்றால் நாம் தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இங்கு தண்ணீர் முக்கியமல்ல, தண்ணீரிலே வெளிப்படுகின்ற கிறிஸ்துவின் அருள் நம்மை தமக்கென தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக உரிமையுடையவர்களாக ஆக்கி கொண்டதை கொண்டாடும் நிலை திருமுழுக்கு என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இன்று ஏன் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது? ஜனவரி 18 முதல் 25 வரை யூனிட்டி ஆக்டேவ் ஒருமைப்பாட்டிற்கான ஜெப வாரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. வீக் ஆஃப் ப்ரேயர் ஃபார் கிறிஸ்டியன் யூனிட்டி என்பதாகும். புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளும் கத்தோலிக்க திருச்சபைகளும் ஒருங்கிணைந்து, இன்னும் பல்வேறு திருச்சபைகள் ஒருங்கிணைந்து நாம் திருச்சபையாக நிர்வாக ரீதியாக பிரிந்திருந்தாலும் திருமுழுக்கு நம் அனைவரையும் ஒன்றாக இணைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் திருமுழுக்கை ஏற்காத கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்து பொதுவானவராக இருப்பதினாலே கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும், ஒருமைப்பாட்டிற்காக, கிறிஸ்தவர்களின் ஒருமைப்பாட்டிற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஜெப வாரம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆகவேதான் இன்றைக்கு நமக்கு ஒரே உடல் ஒரே திருமுழுக்கு என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் முடிந்தவரை ஜனவரி 18 முதல் 25 வரை திருச்சபைகளின் ஒருமைப்பாட்டிற்காக ஜெபிப்பதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தலைப்பின் கீழ் ஒரு சில உண்மைகளை திருமறையின் வாசிக்கப்பட்ட திருமறையின் அடிப்படையிலே பகிர்ந்து கொண்டு கிறிஸ்துவை போல நம்மை அர்ப்பணிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, கிறிஸ்துவின் உடல் ஒருமைப்பாட்டின் அடையாளம். இந்த ஒரே உடல் ஒரே திருமுழுக்கு நமக்கு எதற்கு அழைப்பு விடுக்கிறதென்றால், இயேசுவின் உடல் ஒருமைப்பாட்டிற்கான அடையாளம் என்ற புரிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ளவும் அதற்கு நம்மை அர்ப்பணிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு வாசிக்கப்பட்ட முதலாம் பழைய ஏற்பாட்டு பகுதி ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 5 முதல் 15 வரை உள்ள பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியிலே கடவுள் குறிப்பிடுவது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் மக்களை எகிப்து நாட்டினின்றும் பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்தும் சிரியரை கீரிலிருந்தும் அழைத்து வரவில்லையா என்கிறார் ஆண்டவர் என்பதாகும். ஆகவே இந்த பகுதி நாம் வாசிக்கேட்ட இந்த வசனமும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற பகுதியும் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால், கடவுள் எல்லாருக்கும் ஆனவர். கடவுள் ஒருமைப்பாட்டிற்கான ஆதாரம், ஒருமைப்பாட்டிற்கான அடையாளம். கடவுள் அனைவரையும் விடுதலைக்காக அழைக்கிறார். அனைவரும் அடிமைத்தனத்திலே இருக்கும் பொழுது அவர்களை அழைத்து வருகிறார். இதிலே இவர் அவர் என்கின்ற எந்தவிதமான பிரிவினைகளும் இல்லை. ஆகவே கடவுள் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக இருக்கிறார். அந்த கடவுளை வெளிப்படுத்த இவ்வுலகத்திற்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருமைப்பாட்டின் அடையாளமாக இருக்கிறார். நாம் ஒரு மனிதரை பார்க்கிறோம். அந்த மனிதர் நல்ல உடை உடுத்திருந்தால், நல்ல சுத்தமாக க்ளீனாக இருந்தால், முகத்தில் சிரிப்பு இருந்தால், இவர் படித்தவர், நல்ல வேலை பார்க்கிறவர்,
நல்ல குடும்பத்திலிருந்து வருகிறவர், குடும்பத்திலே இவரை நன்றாக பராமரிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒருவர் உடை கிழிந்திருந்தால் அவர் ஏழை என்றும், வேலை இல்லாதவர் என்றும், கவனிப்பாரற்று இருப்பவர் என்றும் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே ஒருவருடைய உடலை வைத்து அந்த மனிதர் எப்படி உலகத்திலே பராமரிக்கப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசுவின் உடல், அந்த உடலிலே அவயவங்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் இப்படிப்பட்ட நிலையை உடையவர்களாக இருக்கிறோம். அவருடைய உடலில் அங்கங்களாக இருக்கின்ற நம்மில் ஒருவர் கவலை கொண்டாலும், மன அழுத்தமுடையவராக இருந்தாலும், ஏழ்மை, தனிமை, சுகவீனம் உடையவராக இருந்தாலும், இயேசுவின் உடல் அதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இயேசுவின் உடல் காயமடைந்தது போல இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் உடல் சுகமான உடலாக இருக்குமென்றால், ப்ரெசன்டபிள் உடலாக இருக்க வேண்டுமென்றால், அவருடைய உடலிலே அவயவங்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் சுகமுள்ளவர்களாக இருந்தால்தான் ஆண்டவருடைய உடல் ப்ரெசன்டபிளாக இவ்வுலகத்திலே இருக்க முடியும். நாம் சபைகளாக பிரிந்து கிடக்கின்றோம். நான் இந்த சபையை சேர்ந்தவர், நான் முழுக்கு திருமுழுக்கு பெற்றவர், நான் பரிசுத்த ஆவியை பெற்றவர், நான் அந்நிய பாஷையை பேசுகிறவர் என்று சபையின் மேட்டிமை நமக்கு இருக்கிறது. இப்படி சபையின் மேட்டிமை நிமித்தமாக நாம் பிரிந்திருப்போம் என்றால், கடவுளின் உடலை நாம் சேதப்படுத்துகிறோம் என்பது பொருள். இன்றைக்கு திருச்சபையின் பிரிவுகள் ஜாதி பிரிவினையை விட மோசமாகவே இருக்கிறது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் உடலை நாம் சீர்குலைக்கின்றவர்களாக, நாம் பல நேரங்களிலே சபை மேட்டிமை உடையவர்களாக, கிறிஸ்துவின் உடலை துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் உடல் ஒருமைப்பாட்டிற்கான அடையாளம் என்பதை நாம் கிறிஸ்தவர்களாக புரிந்து கொண்டு, இந்த உடல் சிறப்பாக இருப்பதற்கு நாம் ஒருமைப்பாட்டுடன் வாழ அழைக்கப்படுகிறோம். திருச்சபை ஒன்றிப்பாக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆன்மீக பெருமையை தவிர்த்து கிறிஸ்துவின் உடலை சுகமான உடலாக இவ்வுலகிற்கு காண்பிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, கிறிஸ்துவின் உடல் துன்புறுவோரின் அடையாளம். நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் துவங்கி 20ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே இயேசு, என்னை யாரென்று சொல்கிறார்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது சீடர்கள் சொல்லுகிறார்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் என்றும், சிலர் எலியா என்றும், மற்றும் சிலர் எரேமியா என்றும், பிற இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். சீடர்கள் குறித்த இவர்கள் யாவரும் துன்பத்தை அனுபவித்தவர்கள். யோவான் ஸ்நானகர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பேசினதினாலே சிறைச்சேதம் செய்யப்பட்டார். எலியா ஏசபேலுக்கு பயந்து துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்து ஓடோடி ஒளிந்து கொண்ட ஒரு நபர். எரேமியாவுடைய புலம்பலை நாம் அறிகிறோம். எரேமியாவும் துன்பப்பட்டவர். இப்படி துன்பப்பட்டவர்களின் பட்டியலிலே ஆண்டவரையும் இணைக்கிறார்கள். கடைசியாக பேதுருவிடம் ஆண்டவர் கேட்கிறார், அல்லது தம் சீடர்களிடம் கேட்டபொழுது பேதுரு சொல்லுகிறார், என்னை யாரென்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது, சீமோன் பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகின்றார். மெசியா என்றால் துன்புறுகிறவரின் தாசன் என்று நாம் சொல்ல முடியும். ஆகவே பேதுருவின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
துன்புறுகளின் அடையாளமாக அடையாளப்படுத்தப்படுகிறார். இந்த பேதுருவும் நற்செய்திக்காக பல்வேறு துன்பங்களை அனுபவித்தவர். பேதுருடைய பின்னான அவருடைய மரணத்தை நாம் பார்க்கும் பொழுது பேதுரு சிலுவிலே அறையப்பட்டு மரித்தார் என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே பேதுருவும் துன்புறுகின்ற மனிதராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு தன்னை துன்புறுகின்ற அடையாளம் கண்டு கொண்டதை பாராட்டுகிறார். ஆகவே தான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பாறை என்று அவருக்கு பெயரிட்டு திருச்சபையை உன்மேல் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகின்றார். அப்படியென்றால் திருச்சபை துன்பங்களின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் துன்பங்களை அனுபவிப்பதற்கு ஆற்றல் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு திருச்சபை பல்வேறு துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறது. ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றன, வழிபாட்டு தலங்கள் பல்வேறு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்றது. பல போதகர்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள். நற்செய்தி பணிக்கு தடை ஏற்பட்டிருக்கிறது. மதமாற்றம் தடை சட்டம் வரும் என்கின்ற அச்சுறுத்தலெல்லாம் இருக்கிறது. திருச்சபை எப்பொழுதுமே துன்பங்களின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்புறுவோரின் அடையாளமாக இருக்கிறார். திருச்சபையும் துன்புறுவோரின் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு திருச்சபைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் என்னவென்றால், துன்பங்களை சகிக்க கடவுள் ஆற்றலை கொடுக்க திருச்சபை தன்னுடைய பல்வேறு பிரிவினைகளை தகர்த்து ஒன்றுபட்டு ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை திருச்சபை துன்பங்களை அனுபவிக்கிறது என்பதற்காக நாம் அச்சப்படாமல், துன்பங்களை அனுபவித்த கிறிஸ்து திருச்சபையோடும் தனிமனித கிறிஸ்தவர்களோடும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட திருச்சபை தொடர்ந்து பணியாற்ற அழைக்கப்படுகிறது. கிறிஸ்து துன்புறுவோரின் அடையாளமாக இருக்கிறார். அப்படி துன்புறுவோரின் அடையாளமாக இருப்பதினாலே துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கின்றவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட திருச்சபை துன்பங்களை சகிப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கவும், துன்பங்களின் ஊடே சாகின்று பகர்கின்ற வாழ்விற்காக தங்களை அர்ப்பணிப்பதற்கு ஒருங்கிணைந்து ஜெபிக்க வேண்டியதும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக, கிறிஸ்துவின் உடல் அன்பின் அடையாளம். நாம் வாசிக்கேட்ட எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே பவுல் கூறுகிறார், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள், முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவின் உடல் அன்பின் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அந்த உடலிலே இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் அன்பின் அடையாளமாக மற்றவர்களை அன்பு செய்கின்றவர்களாக வாழுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் உடலிலே இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பும் நாம் கிறிஸ்துவின் உடலிலே அவயவங்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், கிறிஸ்துவின் உடலிலே அவயவங்களாக இருக்கின்ற ஒவ்வொரு சபையும் கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டுவதற்கு அன்பினால்
தன்னை இணைத்து கொள்வதற்கு, அந்த அன்பை பிறருக்கு காண்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பவுல் சொல்லுகிறார், ஒவ்வொரு உறுப்பும் தனக்குரிய பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பில் கட்டமைக்கப்பட்டு வளர்ச்சி பெறுகிறது என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவின் உடல் வளர்ச்சி பெற வேண்டுமென்றால், கிறிஸ்துவின் உடலிலே அவயவங்களாக இருக்கின்ற ஒவ்வொரு சபையும் தனக்குரிய பணியை செய்யும் பொழுது கிறிஸ்துவின் உடல் வளர்ச்சி அடைகிறது. அப்படி என்றால் கிறிஸ்தவம் வளர்கிறது. கிறிஸ்து அனைவருக்கும் உரியவராக ஏற்கப்படுகிறார் என்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம். இன்று சபைகள் தன் பணியை செய்வதை விட பிற சபைகளின் குறையை அதிகமாக பேசுவதும், தங்களுடைய சபைக்கு ஆள் சேர்ப்பதையும் முக்கியமான பணியாக கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சபை என்பது கிறிஸ்துவின் உடலிலே அவயவங்களாக அனைத்து சபைகளும் இருக்கிறது. ஆகவே சபை பாகுபாடுகள், சபைக்குரிய ஆன்மீக மேட்டிமை இவற்றை மையப்படுத்தாமல் தங்களுக்குரிய பணியை செய்யும் பொழுது கிறிஸ்துவின் உடல் வளர்ச்சியடைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே இப்படி அனைத்து சபைகளும் தங்களுக்குரிய பணியை செய்யும் பொழுது முழு சமூகமாக நாம் அனைவருமாக சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பை இவ்வுலகிற்கு நாம் சேவை வழியாக காண்பிக்க முடியும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே நாம் அதிகமாக அச்சுறுத்தல் நிறைந்த நிலையிலே நாம் வாழுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பு என்பது அனைவருக்கும் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த அன்பு இருக்கும் பொழுது நாம் அனைவருக்கும் சேவை செய்ய முடியும். இன்றைக்கு உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கோவிட்-19 பேண்டமிக், அதனை தொடர்ந்து இப்பொழுது வருகின்ற ஒமிக்ரான், அதனுடைய அச்சுறுத்தல், இவையெல்லாம் இன்றைக்கு பல்வேறு அச்சுறுத்தலை உடல் ரீதியாக மன ரீதியாக மக்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வின் வழியாக நாம் அறிகிறோம். இன்றைக்கு இந்த கோவிட்-19 பயமுறுத்தலினாலே மன அழுத்தம், கவலை, தங்களை உள்ளெடுத்து கொள்ளுதல், கோபம், பயம் இவையெல்லாம் மக்களை ஆட்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே இந்த சமூகம் முழுவதும் சுகவீனம் அடைந்திருக்கின்ற சூழலிலே கிறிஸ்துவின் உடலில் அவயவங்களாக கிறிஸ்துவின் அன்பை இந்த சுகவீனப்பட்டிருக்கின்ற சமூகத்திற்கு நாம் கொடுக்கும் பொழுது இந்த முழு சமூகமும் கிறிஸ்துவின் பெயரால் சுகம் பெற்ற சமூகமாக எழ முடியும். ஆகவே கிறிஸ்துவின் உடல் அன்பின் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த அன்பின் வழியாக நாம் மற்றவருக்கு சேவை செய்ய திருச்சபைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நமக்குள்ள பிரிவினைகளை மறந்து இந்த சமூகத்திற்கு தேவையான அன்பை நாம் பகிர்ந்தளிப்போம். அதன் வழியாக கிறிஸ்துவை உலகத்திற்கு நல்ல உடலாக பறைசாற்றுவோம். கடவுள்தாமே இப்படிப்பட்ட சபை ஒருமைப்பாட்டையும் அதன் வழியாக முழு நலமடைந்த ஒரு சமூகத்தையும் உருவாக்குவதற்கு நம்மை பயன்படுத்துவாராக. ஆமேன். கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை பிரமாணமாக பறைசாற்றுவோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறிந்து பாடுபட்டு அரக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
பரமண்டத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசிலே வீட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். இன்று யூடியூப் வழியாக வழிபாட்டில் பங்கேற்கும் சபையார் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று காலை 11 மணிக்கு யூடியூப் வழியாக ஞாயிறு பள்ளி ஜெனரல் செஷன்ஸ் நடைபெறும். மாலை 4 மணிக்கு ஜூம் ஆப் மூலம் ஞாயிறு பள்ளி வகுப்புகள் கிளாஸஸ் நடைபெறும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சந்தா கவர் மற்றும் பொதுவான காணிக்கை கொடுக்க விரும்புவோர் ஆலயத்தில் கொடுக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் பணம் செலுத்தலாம். கிறிஸ்மஸ் பரிசு மற்றும் கேலண்டர் 2022 பெற்றுக்கொள்ளாதவர்கள் வர நாட்களில் ஆலய அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏழை எளிய மக்களுக்கு தினமும் வழங்கப்படும் மதிய உணவு ஒரு நாளைக்கு 100 பேருக்கு வெஜிடேரியன் ரூபாய் 3500, நான் வெஜிடேரியன் ரூபாய் 7000 செலவாகிறது. இத்திருப்பணிக்கு தங்கள் காணிக்கைகளை அளிக்க கேட்டுக்கொள்கிறோம். கொடுக்க விரும்புவோர் ஆயர்களை அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சென்ற வாரம் பெறப்பட்ட மொத்த காணிக்கை ரூபாய் 1,60,459 ரூபாய். இதன் விவரங்கள் விளம்பர பலகையில் வைக்கப்பட்டுள்ளன. மரண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த வடபழனியில் வசித்து வந்த திரு P.S. சாமுவேல் அவர்கள் 11/1/2022 செவ்வாய்க்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து மறுநாள் உயிர்த்தெழுந்தல் நம்பிக்கையோடு அவர்கள் சொந்த ஊரிலே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். தங்களுக்கு அருமையானவரை இழந்து நிற்கும் குடும்பத்தினர் ஆறுதலுக்காக ஜெபிப்போமாக. 1 நிமிடம் அமைதிக்கு பிறகு ஆயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். மரித்து போன திரு சாமுவேல் ஐயா அவர்களுடைய ஆன்மை இளைப்பாறுதலுக்காகவும் அவருடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காகவும் ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, திடீரென்று உம்முடைய சமூகத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கின்ற அருமையான திரு சாமுவேல் ஐயா அவர்களுடைய வாழ்விற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அவர் கடந்து வந்த பொழுதும் உம்முடைய கிருபை மட்டுமாக உடனிருந்து வழிநடத்தினது. எதிர்பாராத விதத்திலே அவருடைய மரணம் குடும்பத்தின் மக்களுக்கு அதிர்ச்சியையும் தாங்கொண்ணா துயரத்தையும் ஏற்படுத்தினாலும் உம்முடைய ஆறுதல் அளிக்கின்ற கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அருமையான மனைவி சுகவீனப்பட்டிருக்கின்ற சூழலிலே, அறுவை சிகிச்சை செய்திருக்கின்ற நிலையிலே உம்முடைய கிருபையை தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அதிர்ச்சியான கணவனுடைய இழப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை நீர் அவர்களுக்கும் குடும்பத்தின் மக்களுக்கும் தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இழப்பை ஈடு செய்து அந்த குடும்பத்தின் மக்களுக்கு உம்முடைய அன்பையும் உம்முடைய ஆறுதலையும் தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையும் வழிகாட்டுதலும் குடும்பத்தின் மக்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்களை சபையாக வாழ்த்துகிறோம். பர்த்டேஸ்: 16th January Mr. Jel Selvaraj, Mrs. S. Suchitra, Mrs. Priscilla Bhavani, Mrs. T. Christie, baby S. Rachel Epsiba. 17th January Mrs. Rachel Ratania Oli, Miss Sharon Jaswant, Mr. J. Alan Samraj, Mrs. Alice Manunmani Ebenezer, baby S. Darius Samara. 18th January Mrs. S. Esther Ranjani. 19th January Mrs. Padmini James, Mr. Solomon Christopher, Mr. V. Subhash, Mrs. Matilda Grace Jeevaratnam, and Mrs. Prema Rubin. 20th January Miss P. Esther Rachel Morsi, Mrs. S. Mary Vijay Kumari,
Miss P. Suganthi, Mr. M. Gibson Nurmith, Mr. Sam Xavier, Master Kenneth Jadaida, Baby Karen Jacinta, Mrs. Anita Devakurubai, and Mr. R. Tanabalan Stephen. 21st January, Mrs. B. Sara Manoj and Mr. A. Kumar Alai Samuel. 22nd January, Mrs. T. Yemi Hepsiba, Mr. T. Ernest Dhanaraj, Mr. Naveen Jackson. Wedding anniversaries, 16th January, Dr. Mrs. Jeba Anita Victor and Mr. A. Victor, Mrs. Vinita Jennifer and Mr. Jaswant Jenny, Mrs. Jean Suheshini Dhanaraj and Mr. Naveen Nathaniel. 17th January, Mrs. Padmani James and Mr. D. James Jnanashekaran, Mrs. S. Jivita and Mr. S. Selvin, Mrs. Chitra Ponraj and Mr. J. Ponraj Samuel. 18th January, Mrs. M. Jayarubi and Mr. I. Manikam, Mrs. Maheshwari and Mr. R. Rathinam, Mrs. F. Anna Jabarani and Mr. Franklin Ponudurai. 19th January, Mrs. J. Lily Samadhanam and Mr. P. Jesudas Ponrathanam, Mrs. Rita Andrews and Mr. Selvakumar Andrews, Mrs. S. Princey Rachel and Mr. A. Emmanuel Inbaraj. 20th January, Mrs. Prema Manoharan and Mr. G. Manoharan Dhanapal, Mrs. P. Pauline Joseph and Mr. S. Joseph Prem Kumar, Mr. H. Joy Salomi and Mr. D. Johnson. 21st January, Mrs. N. Angel Sweta and Mr. K. Newton, Mrs. A. Beulah Blessiba and Mr. P. Richard Dinagoran. 22nd January, Mrs. Esther Violet and Mr. D. Isaac Mohan, Mrs. T. Yelsi and Mr. D. Thomas. நன்றி. இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண ஆண்டு விழாக்களை காணுகின்ற திருச்சபையின் மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல கடவுளே, எப்பொழுதும் எங்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டாக்குகிறவரே போய் நாங்கள் போற்றுகிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண ஆண்டு விழாக்களை காணுகின்ற அடியவர்களை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். சென்ற ஆண்டு முழுவதும் நீர் அவர்களை பாதுகாத்தீர், நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையும் உடைய வழிகாட்டுதலும் உடனிருந்ததுக்காக உம்மை போற்றுகிறோம். தொடர்ந்து இந்த வருடத்திலே உடைய கிருபையை தாரும், தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். குறிப்பாக உலகமே அச்சுறுத்தலுக்கு உண்டாயிருக்கின்ற சூழலிலே நீர் அவர்களையும் குடும்பத்தின் மக்களையும் பாதுகாக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். வாக்குத்தத்தங்களால் நிறைத்தருளும். அநேக பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த துணை புரியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அசோக் நகர் குருசேகரம் வெற்றிச்சிலுவை ஆலயத்தை சேர்ந்தவரும் திரு ரவிக்குமார், திருமதி தங்கமணி என்பவர்களின் குமாரத்தி செல்வி வித்யா என்பவரும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், ராயப்பேட்டா குருசேகரம் வெஸ்லி ஆலயத்தைச் சேர்ந்த காலம் சென்ற திரு அற்புதராஜ் மற்றும் திருமதி மேரி சாந்தா அவர்களின் குமாரனாகிய செல்வன் நெல்சன் ராஜ் என்பவரும் திருமணத்தில் இணையவிருக்கிறார்கள் என்பதை சபைக்கு அறிவிக்கின்றோம். இவர்கள் இருவரும் இந்த தூய நிலையில் ஒன்றாய் இணையக்கூடாத நியாயமான தடை உண்டென்றால் அதை சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு. திருமணத்தில் இணைய இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் செபிப்போம். அன்புள்ள நல்ல கடவுளே, நன்மையான எந்த ஈவும் உம்முடைய கரத்திலிருந்து வருகிறது. எங்களுடைய வாழ்வை நீடிக்க பண்ணுகிறீர். எங்களுடைய வாழ்வை மகிழ்ச்சியுள்ளதாக மாற்றுவதற்கு பல்வேறு உறவுகளை நீர் எங்களுக்கு தருகிறீர். அந்தின் வழியாக இப்பொழுதும் திருமண உறவிலே இணைக்கப்பட இருக்கின்ற அருமையான பிள்ளைகளை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம் திருமுன், இறைமக்கள் திருமுன் திருமணத்திலே இணைக்கப்பட்டு நல்ல கிறிஸ்தவ இல்லறத்தை கட்டி எழுப்ப துணை புரியும். நீரே குடும்பத்திற்கு தலைவராக இருந்து வழிநடத்தும். திருமணத்திற்காக பெற்றோர்கள் மேற்கொள்ளுகின்ற பயணங்கள், பேச்சுவார்த்தைகள் எல்லாவற்றிலும் உடைய கிருபையுடன் இருக்கட்டும்.
திருமணத்தில் இணைய இருக்கின்ற பிள்ளைகளை உடல் அளவிலும் மனதளவிலும் ஆன்மீகத்திலும் இந்த பிள்ளைகளை குடும்ப வாழ்க்கைக்கு நீர் பக்குவப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளையும் குடும்பத்தின் மக்களையும் திருமணத்திற்கு வந்து வாழ்த்த இருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். வழிபாட்டிற்கு நிறைவாக புத்தெழுச்சி பாடல் 352 மனம் இசைந்து அனைவரும் என்ற பாடல் நமக்காக இசைக்கப்படும். அதோடு கூட இணைந்து நாம் பாடுவோம். மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பால் தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பால் தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது மண் வாழ்வென பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பால் தினம் வாழ்வது சிறப்பானது. அது ஆரோனின் தலை மீது பொழிந்து அவனது தாடியில் வழிந்து. அது ஆரோனின் தலை மீது பொழிந்து அவனது தாடியில் வழிந்து. அங்கேயில் குழைந்து தொங்காலில் இழைந்து. அங்கேயில் குழைந்து தொங்காலில் இழைந்து. கீழ்வாடிந்திடும் பரிமளம் போன்றது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பால் தினம் வாழ்வது சிறப்பானது. அது ஏர்மோனின் மலையதன் மேலும் சீயோனின் சிகரங்கள் மீதும். அது ஏர்மோனின் மலையதன் மேலும் சீயோனின் சிகரங்கள் மீதும். மெல்லென கவிந்து சில்லென குவிந்து. மெல்லென கவிந்து சில்லென குவிந்து. தினம் பறந்திடும் பணியினை போன்றது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பால் தினம் வாழ்வது சிறப்பானது. இன்று இனம் மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகளுண்டு. இன்று இனம் மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகளுண்டு. அன்பேனை பகிர்ந்து இன்பமாய் இணைந்து. அன்பேனை பகிர்ந்து இன்பமாய் இணைந்து. ஒன்றாய் இணைந்து வாழ்வதே அருளரசு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பால் தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பால் தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது மண் வாழ்வென பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பால் தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பால் தினம் வாழ்வது சிறப்பானது. ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமுள்ள தூய கடவுளே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே வீடுகளில் இருந்து காணொளி வழியாக இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். நீ நல்லவர், அன்புக்குரியவர், எங்களை எப்பொழுதும் நேசிக்கிறவர். துன்பமும் துயரமும் எங்களுக்கு ஏற்படும் பொழுதெல்லாம் எங்கள் உடன் இருக்கிறவர். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, காணொளி வழியாக இவ்வழிபாட்டிலே பங்கேற்ற அனைவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகள்,
எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்ற வேண்டுமாய் மன்றாடுகிறோம். குறிப்பாக தொடர்ந்து இந்த கொரோனா காலத்திலே நாங்கள் மீண்டுமாக வழிபாட்டு இடங்களுக்கு வருவதற்கு செய்யப்பட்ட சூழலை வாழுகிறோம். இருப்பினும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சூழல் முற்றிலுமாக மாறிவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த முழு உலகையும் நீ சுகப்படுத்த விரும்புகிறீர், சுகப்படுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு கூட மீண்டுமாக நாங்கள் ஆலயத்திலே ஒன்று கூடுவோம் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய கரத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களையும் சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த திருச்சபைகளின் ஒருமைப்பாட்டின் வாரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். கிறிஸ்தவர்களாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த ஆண்டவரை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் வழிபடவும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஒரே திருமுழுக்கை நாங்கள் பெற்றாலும் நாங்கள் பல நிலைகளிலே பிரிந்து கிடக்கிறோம். சபை பிரிவினைகள், சபை பாகுபாடுகள் இவை அதிகமாக இருக்கின்ற சூழலிலே நாங்கள் வாழுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆன்மீக பெருமை இருக்கிறது, சபை பெருமை இருக்கிறது. இப்படிப்பட்ட பெருமைகளெல்லாம் தகர்த்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றிணைவதற்கு நீர் இந்த ஞாயிற்றை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர், நாங்கள் உம்மை போற்றுகிறோம். கிறிஸ்துவின் உடல் ஒருமைப்பாட்டிற்கான அடையாளமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து நீர் எங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு எல்லா விதமான மேட்டுமைகளையும் கடந்து சுவாமி நாங்கள் இறை மன்றாட்டிலே ஒன்றிணையவும் அதன் வழியாக நாங்கள் விசுவாசத்திலே வேரூன்றவும் நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய உடல் துன்பப்படுவோரின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு துணை புரிந்து நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் சுகவீனத்திலும் இருக்கும் பொழுது எங்களோடு கூட இருக்கிறீர், அத்தகைய சுகவீனத்தை போக்குகிறீர் என்ற நம்பிக்கையை இந்த வழிபாட்டின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். துன்பப்படுகின்ற மக்களுக்கு சேவை செய்வதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்ற அர்ப்பணிப்பையும் நாங்கள் உணர துணை புரியும். திருச்சபைகளாக ஒருங்கிணைந்து துன்பப்படுகின்ற மக்களோடு கூட எங்களை இணைத்து கொள்ளத்தக்கதான அருளையும் ஆற்றலையும் நீர் வழங்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய உடல் அன்பின் அடையாளமாக இருக்கிறது. அன்பின் வழியாக நாங்கள் திருச்சபைகளாக ஒன்றிணைந்து இந்த சமூகத்திற்கு சேவை புரிய நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அப்படி ஒன்றிணைந்து பணி செய்யும் பொழுது உம்முடைய உடல் வளர்ச்சி பெறுகிறது, நற்செய்தி பரவுகிறது, கிறிஸ்தவம் வேரூன்றுகிறது என்ற நம்பிக்கையோடு கூட எங்களை அர்ப்பணிக்க துணை புரியும். எங்கள் யாவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக சுகவீனப்பட்டிருக்கின்ற திருச்சபையின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் சுகவீனமடைந்து வீடுகளில் இருக்கிறார்கள். அநேக பெரியவர்கள் சில சுகவீனங்களாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவ சிகிச்சை பெற முடியாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கிருபையை தாரும். நீர் எப்பொழுதும் சுகமளிக்கின்ற ஆண்டவர் என்பதை நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். காணொளி வழியாக இந்த வழிபாட்டிலே பங்கேற்றாலும் உம்முடைய இறை அருள் எங்களோடு கூட இருக்கிறது, அது தொடர்கிறது என்ற நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீ துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளுக்குள்ளே ஒருமைப்பாட்டை நீர் தந்திரலும். திருச்சபைகள் நாங்கள் பல்வேறு சபை பாகுபாடுகளாலே பிரிந்திருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் ஒன்றித்து வருவதின் வழியாக இவ்வுலகிற்கு சான்று பகர்கின்ற அளவிலே எங்களை நிறுத்து கொள்ள நீ துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் யாவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபையும் உடைய வழிகாட்டுதலும் உடைய சுகமும் பலனும் எங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றொன்றில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்செய்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும்
என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற கடவுளின் அன்பும் தூயாவின் துணையும் வழிகாட்டுதலும் சுகமும் பலனும் நம் அனைவரோடும் அனைத்து திருச்சபைகளின் ஒருமைப்பாட்டோடும் அவைகளின் சான்றுகளோடும் எப்பொழுதும் இருந்து நம்மை வழிநடத்துவதாக. ஆமேன். நாம் நிறைவு பாடலாக பாமாலைகளிலே முடிவுக்கவி 2 பாடுவோம். நமக்கு இசைக்கப்படும் பொழுது அதோடு கூட நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வீடுகளிலே தங்கியிருப்போம். கர்த்தரின் நாமத்தினாலே. ஆமேன்.